வணக்கம் கைஸ். இந்த வாரம் பல்லாவரம் சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருந்தது, என்னென்ன சுவாரஸ்யமாக இருந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு பெருசாக வெயில் எதுவும் இல்லை. ஸோ முதல்லையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ்லேயே இருக்க இந்த கடையை தான் வந்து எப்பயும் போல் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நிறைய லேப்டாப்லாம் வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க கடையிலே 2 சிஆர்டி டிவிஸ் வந்து பழைய மாடல் டிவி வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த விசிஆரும் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ மேலே பார்க்கறதுக்கு கண்டிஷன் நல்லா இருக்க மாரி தான் தெரிஞ்சுது. ஆனா உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றது தெரியல. அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா, தைய மிஷினும் வந்து இன்றைக்கி நெறைய பார்க்க முடிஞ்சுது. இன்னும் 2, 3 கடையில கூட தைய மிஷின் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கடுத்து இந்த ஒரு டிவியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து வாங்குறதுக்காக பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கடுத்து வந்து ஒரு ஆடியோ மிக்சருமே வந்து இந்த கடையில இருந்தது. ஸோ அதுக்கடுத்து சின்ன சின்ன பொருட்கள் வந்து இந்த கடையில பார்க்க முடிஞ்சுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கடையில இந்த மாதிரி ஒரு டார்ச் லைட் வந்து கொஞ்சம் வித்தியாசமா வந்து பார்த்தேன். ஸோ அதுவும் வந்து கவர் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு டிவிடி பிளேயர். ஸோ இந்த மாதிரி ஒரு டிவிடி பிளேயரை இப்போ தான் பார்க்குறேன். ஸ்லிம்மா பார்த்துருக்கேன், டிஸ்ப்ளே வச்சு பார்த்துருக்கேன். ஸோ இது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமா இருந்தது. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிவிடி பிளேயர்ஸ் பார்த்துருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்றதுனால இதையும் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கடையிலையும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில பொருட்கள்லாம் வந்து இருந்தது. ஸோ அப்படியே கவர் பண்ணியிருக்கேன். அதுலேயும் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுற மாதிரியான பொருட்கள் இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து பாருங்க. பக்கத்திலே இன்னொரு கடையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டிவிடி பிளேயர் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சிலிண்டர்லாம் வச்சிருக்காங்க. ஸோ பிலிப்ஸோட ஹோம் தியேட்டர் செட்டும் இருந்தது இந்த கடையில. அதுக்கடுத்து ஒரு கிட்டாரும் வந்து இருந்தது. ஸோ இதோட ப்ரைஸ்லாம் வந்து கேட்க முடியல. அவங்க கடையில கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிறதெல்லாம் என்னன்றத கவர் பண்ணிட்டு, அடுத்த கடைக்கு வந்து போயாச்சு. ஸோ இந்த கடையில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேன்லாம் நெறையவே இருந்தது. ஸோ பல்லாவரம் சௌந்த பொறுத்தவரைக்கும் இந்த மாரி சீலிங் ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் நெறையவே வந்து பார்க்க முடியும். ஸோ இதோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 700, 800 அந்த ரேஞ்சில வந்து சொல்லுவாங்க. இந்த கடையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஹோம் தியேட்டர்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சுது. அப்படியே பாருங்க. உங்களுக்கு ஏதாவது இதில வந்து தேவைப்படுதா? ஏசி கூட வந்து பார்த்தீங்கன்னா, சேலுக்கு வச்சிருக்காங்க. பல்லாவரம் சந்தையில இந்த மாரி ஏசி, ஃப்ரிட்ஜுமே வந்து நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதெல்லாம் வந்து வாரண்டி இருக்கா? என்னன்றதெல்லாம் தெரியல நம்மளுக்கு. ஸோ அத பத்தி இதுவரைக்கும் விசாரிச்சது கிடையாது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. நம்ம டீட்டெயில் ஃபுல்லா கேட்கலாம். ஸோ இந்த மாரி செகண்ட் ஹேண்ட் ஃபோன்ஸ், அதுக்கடுத்து வாட்சஸும் ஒரு சிலதெல்லாம் இருந்தது. ஆனா அதில எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து காப்பி வாட்சஸ் தான் இருந்தது. ஸோ எந்த பெரிய பிராண்டட்லாம் எதுவுமே இல்ல அதில நான் பார்த்த வரைக்கும். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த கடைக்கு வந்து போயாச்சு. ஸோ இது வந்து லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஒரு எடிஃபீஸ் வாட்ச் வாங்கணும். ஸோ கேஷியோது. ஸோ அந்த ஒரு கடை தான். இப்போ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உள்ள வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வாட்ச்சு, பேட்டரி அப்புறம் பவர் பேங்க் கூட இருந்தது. ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, செக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ போன வாரம் இருந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் வந்து இந்த கடையில வாட்ச் கலெக்ஷன் இல்ல. ஸோ போன வாரம் பார்த்த இந்த கிட்ஸ் கார் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாரமும் இருந்தது. ஸோ இந்த வாரம் சேல் ஆச்சா இல்லையான்றது தெரியல. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்தில இருக்க கடையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு வித்தியாசமான ஒரு டிவைஸ் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இது என்ன டிவைஸ்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா, கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஸோ அது என்னன்றது நம்மளுக்கு தெரியல. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு சில பொருட்கள்லாம் இருந்தது. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டரி சார்ஜர் வந்து பார்த்தேங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரொம்ப தேவைப்பட்டது. இது ஆல்ரெடி நம்மகிட்ட ஒண்ணு இருக்கு. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அது சரியா ப்ளக் பண்ண முடியல அப்படின்றதுனால, இத வந்து வாங்கியிருந்தேன். இதில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா சைஸ் பேட்டரியும் போட்டுக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ற மாதிரியான டைப்ல தான் குடுத்துருந்தாங்க. ஸோ அதே கடையில வந்து இந்த லினோவோட கீபோர்டு வந்து பார்த்தேன். ஸோ இந்த டேப்ல வந்து அட்டாச் பண்ணுவாங்கல்ல, அந்த மாடல் கீபோர்டுன்னு நெனைக்கிறேன். ஸோ இதுவுமே வந்து இருந்தது. இது நம்மளுக்கு தேவைப்படல. இருந்தாலும் வந்து கவர் பண்ணலான்றதுக்காக காமிச்சேன். ஸோ அதுக்கு பக்கத்தில இருக்க கடையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நெறைய ஸ்பீக்கர் ஐட்டம்லாம் இவங்க கிட்ட கெடைக்கும். ஸோ வாரம் வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்பீக்கர்ஸ் வந்து எடுத்துட்டு வருவாங்க. அப்புறம் வந்து சிடியும் இவங்க கிட்ட நெறைய இருக்கும். ரிமோட்டு, கேசெட்டு இந்த மாரி ஐட்டம்லாம் நெறைய இருக்கும். ஸோ அது எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். இதில ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுதான்னு கூட பாருங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ரி வீக் வந்து கண்டிப்பா கடை போட்டுருவாங்க. நெறைய ஸ்பீக்கர்ஸ் வந்து இவங்க கிட்ட இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அதே கடையில இந்த மாரி வித்தியாசமான ஒரு லைட் லேம்ப்பு வித்து வால் கிளாக்கோட வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்தில ஒரு டெலிஃபோன் இருக்க மாரி இருந்தது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் நெனைச்சேன். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அது சும்மா ஷோகேஸுக்காக வைக்கிறது தான். ஸோ பக்கத்து கடையில ஒரு ப்ரொஜெக்டர் வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ப்ரொஜெக்டர்லாம் பார்க்க முடிஞ்சது. ஸோ போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளும் ஒரு 2 ப்ரொஜெக்டர் வந்து அத ரீஸ்டோர் பண்ணி வீடியோலாம் போட்டுருக்கோம். ஸோ அது பார்க்காதவங்க போய் பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கடையில புதுசா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தைய மிஷின் இருக்கும்ல, சின்னதா வரும் பாருங்க.
அது வந்து சேலுக்கு இருந்தது. எவ்வளோன்னு கேட்டபோது வந்து பார்த்தீங்கன்னா, 500 சொன்னாங்க. அந்த பெடல்லேருந்து அப்படியே ஃபுல் கிட் அப்படியே இருக்கு கைஸ். பாக்ஸோட வச்சிருந்தாங்க. ஸோ இது புதுசா வாங்க போனா கிட்டத்தட்ட ரூ. 1500 கிட்ட வரும்னு நெனைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வின்டேஜ் டேப் கார்டு வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ரீல் பிளேயரா? ஸோ அது வந்து பார்க்க முடிஞ்சது. இத பத்தி எதுவும் நம்மளுக்கு பெருசா தெரியாது. இதுக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புவர் கண்டிஷன்ல ஒரு ஸ்பீக்கருமே வந்து இருந்தது. ஸோ அது வந்து ஃபுல் செட்டுன்னு நெனைக்கிறேன். இத எடுத்தா வந்து இத ரெடி பண்ணி யூஸ் பண்ண முடியுமா? அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ இது வந்து எடுத்தா ஒர்த்தா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஸோ அப்புறம் பக்கத்து கடையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சுவிட்ச் போர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ₹100 சொல்லிட்டும், இந்த பழைய டார்ச் லைட்லாம் வச்சிருந்தாரு. ஸோ அது வந்து 200 சொன்னாருன்னு நெனைக்கிறேன். 100 200 தெரியல மறந்துருச்சு. ஸோ அதுவுமே வந்து வச்சு சேல் பண்ணிட்டு இருந்தாரு. பக்கத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி லைட்டு, அப்புறம் வந்து அந்த ஸ்பீக்கர் இருக்கும்ல, ஸோ அதுவும் ஸ்டோன் ஸ்பீக்கரும் வந்தது. ஸோ இந்த கடையில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்பீக்கரு, ஹைஃபை சிஸ்டம்லாம் வச்சிருந்தாங்க கைஸ். ஸோ அதுதான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஹைஃபை சிஸ்டம் நெறைய இருந்தது இந்த கடையில. ஸோ அதுக்கடுத்து பக்கத்து கடையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கேஷ் என்ற மிஷினு வித் பாக்ஸோடயே இருந்தது. ஒரு பழைய அந்த ரூ. 1 காயின் போட்டு பேசும்ல, அந்த ஃபோனும் வந்து பாருங்க. ஸோ லாஸ்ட் வீக் பார்த்த அதே ஐபேடா என்னன்னு தெரியல. மேக் புக்கான்னு தெரியல. அதுவுமே அப்படியே தான் இருந்தது. அப்புறம் ஆப்பிளோட கீபோர்டு வந்து ஒரு 2, 3 பார்க்க முடிஞ்சது இந்த கடையில. ஸோ அது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வின்டேஜ் பொருட்கள் வந்து இந்த கடையில வந்து பார்க்க முடியும். ஸோ அதுதான் வந்து ஷோ பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஆப்போசிட்லயே இருக்க கடையில குட்டியா இருக்க ஒரு கிட் கார் வந்து பார்த்தோம் கைஸ். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பெரிய சைஸ்ல தான் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து குட்டியா தான் இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா, தள்ளுற மாரி தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ இத வந்து ஓட்ட முடியாதுன்னு நெனைக்கிறேன். கீழ குழந்தைங்க வந்து கீழ கால் வச்சு தள்ளுவாங்கல்ல, ஸோ அந்த ஒரு டைப்பு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அதே கடையில ஒரு சோனியோட ஆன்டி கேம் வந்து பார்க்க முடிஞ்சது. இதோட பேட்டரி, சார்ஜர் முதற்கொண்டு எல்லாமே அப்படியே தான் இருந்தது. ஸோ இதுவுமே இந்த வாரம் வந்து சேலுக்கு வச்சிருந்தாங்க. ஸோ அதே கடையில இந்த காரு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, குட்டியான கார் பார்த்தோமா, இது வந்து பார்த்தீங்கன்னா, அதோட பெரிய பேட்டரி கார் இது. ஸோ இதுவும் வந்து பார்க்க முடியுது. வாரம் வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறையவே நம்ப பல்லாவரம் சந்தையில பார்க்கலாம். ஒரு 2 பிரிண்டருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கடையில இருந்தது. ஸோ அதுக்கடுத்து பக்கத்து கடைக்கு போயாச்சு. இங்க வந்து ஒரு மசாஜர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் கிட்டோட அப்படியே இருந்தது. பாக்ஸில வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன வருமோ அது எல்லாமே அப்படியே இருந்தது. அப்புறம் எம்சிபி சுவிட்சஸ் இருந்தது. அதுக்கடுத்து ஒரு ஹைஃபை சிஸ்டமும் வந்து இருந்தது. ஸோ அதுவும் வந்து பாருங்க. நல்ல ஒரு கண்டிஷன்ல தான் இருந்தது. பெருசா டேமேஜ்லாம் எதுவும் இல்ல நம்ம பார்த்த வரைக்கும். ஒரு நீட்டான கண்டிஷன்ல தான் இருந்தது. ஸோ அது பிரைஸ் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் நம்ம விசாரிக்கல. ஸோ அதுக்கு அடுத்த கடையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வித்தியாசமான ஒரு பொருள் வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது. இது சுத்தி சுத்தி பார்த்தோம் என்ன அப்படின்றதே நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் வந்து ஒருத்தர் நம்மகிட்ட கேட்டாரு, "என்னதுங்க இது?" அப்படின்னு கேட்டாரு. ஸோ அதுக்கடுத்து அவர் தான் நம்மளுக்கு வந்து சொன்னாரு, "இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேக்கம் கிளீனராம் இது." ஸோ இத எப்படி கிளீன் பண்றது அப்படின்னு தெரியல. சுத்தி சுத்தி பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி 2 சைடு ஓப்பன் பண்ற மாரியே இருந்தது. ஸோ பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு. அதுக்கு ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஐபேட்லாம் பாருங்க எப்படி போட்டு வச்சிருக்காங்க. ஃபுல் டேமேஜ் கண்டிஷன்ல தான் இருந்தது. நெறைய ரவுட்டர் வந்து பார்க்க முடிஞ்சது அந்த கடையில. ஒரே பிராண்டுன்னு நெனைக்கிறேன். ஸோ எக்கச்சக்கமா வந்து போட்டிருந்தாங்க. ஒரு சில வாட்ச் ஐட்டமும் இருந்தது. அதில வந்து பார்த்தீங்கன்னா, பிராண்டட் பெருசா இல்ல. எல்லாமே காப்பி ஐட்டம் அப்படின்ற மாரி தான் இருந்தது. ஸோ இந்த கடையில வந்து ஒரு கிட்டார் வந்து பார்க்க முடிஞ்சது. அதுக்கு பக்கத்து கடை இது. ஸோ கிட்டாரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்சிடி ஒரு 2 மானிட்டருமே இந்த கடையில வந்து கீழ போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிடி வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமா இருந்தது சார். ஒரே சிடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20, 30 சிடி கிட்ட இருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, சாமி பாட்டு இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து கீழ பாருங்க, பழைய காலத்து டெலிஃபோனும் வந்து இந்த கடையில இருந்தது. இந்த மாரி ஃபோன்லாம் கூட இப்ப நெறைய பேர் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போறத வந்து நம்ப பார்க்க முடிஞ்சது பல்லாவரம் சந்தையில. ஸோ ஒரு கடையிலேருந்து எங்கேயோ ஷாப்லேருந்து பாருங்க, அந்த இதுவ கழட்டின்னு வந்துட்டாங்க போல இருக்குது. ஸோ, அதுக்கு பக்கத்து கடை. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலரா வர கடை தான். இங்க எப்பயுமே வந்து நெறைய ஸ்டாக் இருக்கும். ஸோ, இப்போ என்னான்னு தெரியல. போன வாரமும் பெருசா வந்து இந்த கடையில ஸ்டாக் இல்ல. ஆனா, இந்த வாரமும் அந்த அளவுக்கு பெருசா சுவாரஸ்யமா இருந்த மாரி தெரியல. ஒரே ஒரு ஃபேன் மட்டும் வந்து பார்க்க டிஃப்ரெண்ட்டா தெரிஞ்சது. ஸோ, அத வந்து கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து பக்கத்தில வாட்ச் கடை இருக்கும்ல. ஸோ, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாச்சு கவர் பண்ணி. ஸோ, அதனால வந்து போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக பார்த்தேன். ஸோ, ட்ரோன்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க கைஸ். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்பாட்ஸுமே வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நெறைய பேர் செக் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க. இந்த கடையில வந்து பார்த்தீங்கன்னா, வாட்சுக்காகவே வந்து நெறைய பேர் வந்து இங்க ரெகுலர் கஸ்டமராவே இருக்காங்க. ஸோ, வந்து வாங்கிட்டு போறதெல்லாம் நம்மளால அடிக்கடி பார்க்க முடியும். ஸோ, எப்பயுமே வந்து கூட்டமாவே இருக்கும் இந்த வாட்ச் கடை. நெறைய கலெக்ஷன்ஸும் அதுக்கேத்த மாரி இவர்கிட்ட இருக்கும்.
ஸோ அதுக்கடுத்து பக்கத்து கடை இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இவர்கிட்டயே நெறைய திங்ஸ் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். இப்ப தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு அவரு. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சுட்டு இருந்தாரு. ஸோ இந்த மசாஜர் பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி போன வாரத்துக்கு முந்தின வாரம்லாம் வேற ஒரு கடையில பார்த்தோம். ஸோ அதே மாரி மெசேஜர் இவர்கிட்ட வந்திருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வித்தியாசமான ஒரு உண்டியல் வந்து இருந்தது. ஸோ அதுவுமே வந்து கவர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. பட் சின்ன ஒரு டேமேஜ் இருந்தது. அது தொறக்க ட்ரை பண்ணேன். பட் தொறக்க முடியல. அது ஏதாவது லாக் இருக்கா என்னன்றது தெரியல. ஒரு மேல மட்டும் டாப்ல சின்னதா டேமேஜ் இருந்தது. ஸோ அவரு இத வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே எடுத்து வைக்கட்டும். அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். நாங்க வந்து கிளம்பியாச்சு. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கடைகள் வந்து எடுத்துட்டு வந்திருந்தாங்க பொருளு. பட் பொருட்கள வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து வைக்கிறது கொஞ்சம் பொறுமையா தான் எடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ மழை வருதா என்னன்னு செக் பண்ணிட்டு எடுத்து வைக்கலாம் அப்படின்ற ரீசனுக்காக அப்படியே வச்சிருந்தாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இந்த கடையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பாக்ஸ்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. 3 சின்ன பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 50வும் 2 பெரிய பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 50 அப்படின்ற மாரி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கடையில ஒரு வித்தியாசமான ஒரு லைட் வந்து பார்த்தேன் கைஸ். ஸோ அதுவும் வந்து கவர் பண்ணியிருக்கேன். இந்த கேமரா பாருங்க என்ன கண்டிஷன்ல இருக்கு. ஸோ இந்த லைட் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான். இந்த தலையில கவுண்டமணி ஒரு படத்தில கட்டிட்டு போவார்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு லைட் இது. கிட்டத்தட்ட ஒரு 12, 15 பீஸ் கிட்ட வச்சிருந்தாருன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த பாக்ஸ் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லைட்டு தான் இருந்தது. ஸோ இந்த கடையிலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நெறைய பொருட்கள் இருக்கும். பட் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்துட்டு வந்த பொருள அப்படியே மூட்டை கட்டி தான் வச்சிருந்தாரு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வழக்கமா இந்த ஜானகி ராமன் கடை. ஸோ இந்த கடைக்கு வந்தாச்சு. இந்த சிலை இருக்கு பார்த்தீங்களா, அந்த பின்னாடி இருக்க கஸ்டமர் வந்து அந்த சிலைய ரொம்ப நேரமா ரேட்டு பேசியிருந்தாரு. ஸோ கடைசியா நான் ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அத வாங்கிட்டு அவர் வந்து போயிட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கடுத்து இதுக்கு வந்து அந்த கடைக்கு ஆப்போசிட்லயே இருக்க கடை. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா இந்த வாரம் சுவாரஸ்யமா இருந்த மாரி தெரியல. ஸோ கவர் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த கடையில ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, லேப்டாப்லாம் வந்து நெறைய இருந்தது. பட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பழைய வெர்ஷன் i3 அந்த மாரியான ப்ராசஸ் தான் இருந்தது. இந்த புக்லாம் வச்சு படிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு ஸ்டாண்டு பாருங்க. ஸோ அதுக்கடுத்து கப்ஸு இந்த மாரி நெறைய பொருட்கள் இருந்தது. ஒரு கேமராவும் வந்து இந்த கடையில இருந்தது. சாம்சங்கோட கேமரா. ஸோ அங்க இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, லென்ஸ் வந்து நம்ப வேற எதுவும் லென்ஸ் அட்டாச் பண்ண முடியாதுன்னு நெனைக்கிறேன். அதில இருக்க லென்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, 8 ஜிபி மெமரி கார்டோட இருந்தது. அண்ட் பேட்டரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல கண்டிஷன்ல தான் இருந்தது. பட் ஆன் பண்ணி பார்க்கல நானு. மத்தபடி மேல அவுட்ரு லுக் எல்லாமே நல்லா இருந்தது. பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 8000 சொன்னாரு. பட் 8000 கொஞ்சம் அதிகம் அப்படின்ற மாரி தான் தெரியுது அந்த மாடலுக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் வந்து பார்த்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷன்ல தான் இருந்தது. வித் பவுச்சோடமே இருந்தது. அதுக்கடுத்து இந்த ப்ரொஜெக்டர். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ப்ரொஜெக்டர் வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ அதுக்கடுத்து இந்த ரெட் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட்டோட டேப் வித் லேப்டாப் மாதிரி ஒரு இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, 4, 5 வாரமாவே இந்த கடையில இருந்தது. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட பிரைஸ் வந்து 1200 அப்படின்ற மாரி சொன்னாரு. ஃபைனலா 1000 தருவேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ 2, 3 வாரமா வந்து பார்த்தீங்கன்னா, அவர ஃபாலோ பண்ணி பேசி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மி பண்ணி இந்த டேப வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அதுக்கு வந்து நம்மளால உயிர் குடுக்க முடியுதா இல்லையான்றத அடுத்த வீடியோல வந்து நான் சொல்றேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஏர் கூலர் வந்து இந்த கடையில நெறையவே விக்கும். ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பெரிய பெரிய ஏர் கூலர்லாம் இந்த ஷாப்ல வந்து இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் பக்கத்தில வரும் பார்த்தீங்களா, அந்த கடை. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து ப்ரொஜெக்டர் இருக்கும். ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஹார்ட் டிஸ்க்குமே வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொஜெக்டருக்கு தேவையான ரிமோட்டு, கேபிள்ஸ் இந்த மாதிரியான நெறைய ஐட்டம் வந்து இங்க இருக்கும். ஒரு சில மதர் போர்டுமே வந்து இந்த கடையில பார்க்க முடிஞ்சது. ஸோ அது என்ன போர்டு அப்படின்றது தெரியல. பட் நெறைய வச்சிருந்தாரு. ஒரு 20, 30 பீஸு கிட்ட வச்சிருந்திருப்பாருன்னு நெனைக்கிறேன். ஸோ நெறையவே இருந்தது. அதுக்கடுத்து ரிட்டர்ன் வரும்போது இந்த தையல் மிஷின வந்து பார்த்தோம். ஸோ தையல் மிஷினுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் வந்து நெறைய பார்க்க முடிஞ்சது. இதோட கண்டிஷன் வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாரி தான் தெரியுது. ஸோ இங்க தையல் மிஷின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிஷனுக்கு ஏத்த மாரி ரூ. 1000 ரூ. 2000 அப்படின்ற மாரி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்தது இந்த கடையில வந்து ஃபர்ஸ்ட்டு போம்போது இந்த கப்பு இல்ல. ஆனா ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா, வேற கடையிலேருந்து எடுத்துட்டு வந்து வச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த மாரி நெறைய கப்பு வந்து இருந்தது. ஸோ அதுவுமே வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் வரும்போது ஸோ முதல் கடை இருக்குல்ல, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சோனியோட லேப்டாப்புமே வந்து ரொம்ப குட்டியான சைஸ்ல வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ ஃபைனலா இதுதான் கவர் பண்ணோம். நான் என்னென்ன பொருட்கள் வந்து இந்த வாரம் வாங்குனேன் அப்படின்றத சார்ட்ஸ்ல வந்து சொல்றேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.